பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல, நாங்க வற்புறுத்ததுனாலதான் உங்களுக்கு 28 மாசம் கழிச்சு. இன்று கடலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வற்புறுத்தியதனால் தான் 28 மாதங்கள் கழித்து மகளிருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார், நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்க 1000 ரூபாய் கொடுத்த? 28 மாசம் நாங்க போராடினோம். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கள் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் நிறைவேற்றல? 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன். எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல? கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும், பத்திரிகையில வெளிப்படுத்தினோம், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல, கழிச்சு கொடுத்தப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும், பத்திரிகையில வெளிப்படுத்தினோம், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 28 மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசுகிற காரணத்தினால ஏதாவது பெண்கள் இடத்திலிருந்து எதிர்ப்பு வந்து விடுவோம் என்று அஞ்சி அப்புறம் தான் கொடுத்தான். பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல, நாங்க வற்புறுத்ததுனாலதான் உங்களுக்கு 28 மாசம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இப்போ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.